கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஆல்மோஸ்ட் அமித்ஷா சொல்கிறது தான் நடக்கும். இப்போ நேற்று அமித்ஷாவே கூப்பிட்டு மிரட்டிட்டார். யார் வேலுமணி சமாமணியும் வேலுமணி அதோட வேலுமணி நீ டபுள் கேம் ஆடுற வேலுமணி. அப்புறம் கவர்னர் விட்டு மிரட்டினாங்க. சும்மா ஊழல் குற்றச்சாட்டுக்கு போயிட்டு யார் போனாங்க பாருங்க. சிவி சண்முகம் அத்தனை பேரை உட்கார வச்சு கவர்னர் எல்லாம் உள்ளே போய்ட்டு உங்களுடைய ரெக்கார்ட்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க கவர்மெண்ட். அவங்க மேலே இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தால் உங்கள் மேலே எவ்வளோ இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு ஒரே இலக்கம். அதுக்கு என்ன வேலையை பார்க்கணுமோ எவ்வளோ தூரம் இறங்கி போவாங்க. எடப்பாடி தூக்கி கூட்டணி ஒத்துக்கலாம் திகார் ஜாரியில் கூட வைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. எடப்பாடியை முதலமைச்சராக்க இந்திய கூட்டணி தயாராக இல்லை. அவங்களுடைய ஒரே சாய்ஸ் யாரான்னா அண்ணாமலை தான். அதனால தான் அண்ணாமலைக்கு மத்தியில் பதவி கொடுக்காம ஐடியில் கையில் வச்சு இவனுக்கு முதலமைச்சராக போகிறேன், நீ எதுக்குடா இதெல்லாம் அவசரப்படுறோன்னு கேட்டு தான் வச்சுருக்காங்க. அதுதான் அமித்ஷா கேட்டார். ஏன் எங்கள் கூட நின்னவனே 18.4 வச்சுருந்தான், அண்ணாமலையை விட்டு தான் இந்நேரம் எங்களுக்கு 25% ஓட்டு வந்திருக்கோம். அப்போ இந்த 18% தகுந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துருங்கிறாங்க. ஆமாம், நீ 19 தானே வாங்கினா, இந்த ரெண்டுத்துக்கும் கால்குலேட் பண்ணால் நீ எனக்கு அது கம்மி பாதி கொடுத்தாங்க. அது முடியாதுன்னொடனே இப்போ உனக்கு கடைசி வாய்ப்பாக 134 தொகுதி முடியுமா முடியாதா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், அன்புமணி அவர்கள் பாமகவை அதிகாரப்பூர்வ பாமக அவரோட தான் இருக்குது, சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், நான் இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்காங்க உங்களோட தான் பயணிப்போன்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்று சாயந்தரம் டெல்லி பயணம், ஆளுநர் சந்திப்பு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்போ என்டிஏ கூட்டணியை சைலண்ட்டாக அவங்க காய் நகர்த்துறது தெரிய வருதில்ல சார்? இல்லை, முந்தா நேற்று நம்ம எஸ்பி வேலுமணி போய் அமித்ஷாவை சந்தித்தார். தங்கமணி திருச்சியில் போய் சந்தித்தார். அப்போவே மத்திய அமைச்சர் அமித்ஷாஜி வேலுமணி மிரட்டி எடப்பாடிகிட்ட பணியை வைக்கிட்டு தான் போனார். இல்லைன்னா நீங்கள் பிகான் த பார் தான்ற மாதிரி கடைசி இறுதி. என்ன மிரட்டல் சார் அது? அதாவது அவங்களுக்குள்ள தான் என்ன மிரட்டல். பாமக ஒன்று வந்துட்டாங்க. இல்லை இவங்க யாரையுமே கூப்பிட்டு பேசாமல் அரவணைக்காமல் இருந்ததுனால இப்போ மிரட்டினதுக்கு அப்புறம் இன்றைக்கி பாமக அன்புமணி முந்தா நேற்றையோட எஃபெக்ட் தான் இதுன்னு சொல்ல வரும். ஓகே. அதே மாதிரி டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் அழைச்சி பேசணும், இல்லைன்னா அவங்க கூட கூட்டணி விட்டு வெளியேறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களை நம்பி நான் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே எங்ககிட்ட இந்த பார்ட்னர்ஸ் அத்தனை பேரை வெளில போனாங்க. டிடிவி, ஓபிஎஸ், அன்புமணி எல்லாமே இருந்தாங்க இல்லையா, என்டிஏ கூட்டணி இருந்தாங்க. ஜான் பாண்டியன்லேருந்து கிருஷ்ணசாமிலேருந்து எல்லாருமே நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. நீங்கள் மேஜர் சீட்டு எடுக்கக்கூடாது. நீங்கள் 134 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டை நீங்கள் கையில் வைக்கக்கூடாது. மிச்சம் 100 சீட் நாங்கள் தான் பங்கிட்டுப்போம். எல்லாரையும் கூப்பிட்டா கேட்குற சீட்டை கொடுங்க. அன்புமணிக்கு சின்னமும் இதையும் ரெடி பண்ணி கொடுத்தது யார்? பிஜேபி தான், அமித்ஷாஜி தான். அது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாம் பாமக நிறுவனர் பாமக உயிரோடு இருக்கும்போது சைலண்ட் பண்ணி அந்த இது கொடுத்தோம். அந்த நன்றி கடனுக்கு பிறகு அன்புமணி என்டிஏ கூட்டணியோட ஐக்கியமாக இருக்கார். அது என்னன்னா ஏற்கனவே அவர் அதை தான் சொல்லி ராமதாஸ் வெளியாறினார். அன்புமணியை புறக்கணிச்சு நீ எப்போ பார்த்தாலும் இந்த என்டிஏ போட்டு தொங்கின்னு இருக்கிற, எப்போப்பா அப்படின்னு போன வாட்டி நீ எடப்பாடி கூட வைக்கணும்னாரு. அப்போ வைக்கல. இப்போ எடப்பாடி கூட வைக்கிற இவர் ஐயா ராமதாஸ் திமுக கூட கூட்டணி பேசி 7 சீட்டு உறுதி பண்ணிட்டார். 200 கோடியும் 7 சீட்டும், அதில் 100 கோடி இப்போ அட்வான்ஸும் முன்பணமாக வாங்கிட்டார். இப்போ இல்லை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு திடீர்னு டெல்லி பயணம் வேறு நீ சாயந்தரம் அறிவிச்சு. ஆமாங்க, நேற்று கவர்னர்கிட்ட இது கொடுத்தாங்க, ஊழல் கூட்டாது பட்டியல் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு பெட்டியில் எடுத்துன்னு போகிறாரு செங்கோட்டையா மேலே. இங்கே இருக்கிறவங்க மேலெல்லாம் போய் செங்கோட்டையா மேலே தாவேக்காக யாராவது சொல்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். டிடி சார் தாவேக்கா பொதுக்குழு செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டார். இல்லை இப்படி ஒரு எதிர்கட்சி என்பது ஆளுங்க வர்க்கத்தை எதிர்த்து போராடாமல் விட்டுவிட்டு அமித்ஷா செஞ்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. ஆமாம், இப்போ செங்கோட்டையானுக்கு செக் வைக்க போகிறாரு. இன்றைக்கி செங்கோட்டையானுக்கு செக் வைக்க தான் இன்றைக்கி போகிறாரு. எனக்கு தெரிஞ்ச தகவல், உறுதியான தகவல் அது. அதே மாதிரி டிடிவிக்கு ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது, அவங்கள பண்ணி வைக்கணும். அவர் நேற்று கொடுத்தது அஃபிஷியலாக கவர்னருக்கு கிட்ட கொடுத்து திமுக எடுத்து. ஆனால் இன்றைக்கி அவர் டெல்லி போகிறதோட விஷயம் என்னன்னா 100 சீட்டை உறுதி பண்ணணும். யாருக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்கணும்.
134 மேலே இல்ல, அதிமுக. 100 சீட்டு ஓகே, அது என்ன கூட்டணி மந்திரி சபை, அதுதான் எடப்பாடி பழனிசாமி ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் யாருங்க சொல்கிறது? அவர் தான் ஆக ஆக மத்திய அமைச்சர் அமித்ஷா மையம் அமித்ஷா நோக்கி இவர் தானே பார்க்குறாரு. அமித்ஷா இவரை நோக்கி வரலையே இப்போ. கரெக்ட். 130 போறாரு, இவர் போகிறாரு, இன்னும் போக மாட்டேங்குது. இதுக்கு அடி பணிஞ்சிருவாரு எடப்பாடி பழனிசாமி, இல்ல பணிஞ்சுதான் பணிஞ்சு தான் அவனை வேறு வழியே கிடையாது. அவங்களை எதிர்த்து பிஜேபி ஒரு சர்வாதிகாரி கட்சின்றது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி மட்டும் அங்கே காங்கிரஸ் இருந்தாலும் அதே தான் பண்ணோம். அப்படி தானே 2006 இவங்களை திமுக பண்ணி வச்சு 62 சீட்டு வாங்கினாங்க ஸ்பெக்ட்ரம் மேட்டரில். நம்ம பார்த்தோம் இல்லையா? மேலாவது மொழியில் ரைடு நடக்குது, வருமான வரித்துறை ரைடு, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. 62 பேர் காங்கிரஸ் சீட்டு வேட்பாளரே இல்லைன்னு வச்சுங்க. இப்போ 100 சீட்டுங்கிறது வந்து என்டிஏ கூட்டணி நீங்கள் கொடுத்துருங்க, மித்ததை நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் பங்கிட்டு டார்கெட்டிங் நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க. 100 சீட்டுனா 25 சீட்டு அன்புமணிக்கு, இவங்க குறைஞ்சபட்சம் நான் 35லேருந்து 40 இவங்க நிற்பாங்க பாஜக தரப்பு. இது ரெண்டும் சேர்த்தமே ஒரு 60 சீட் ஆகிடுது இல்லை. மிச்சம் 40ல் டிடிபி, ஓபிஎஸ், கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்களோட அலைன்ஸ் பார்ட்னர் இருக்காங்கல்ல ஆல்ரெடி 2024 நின்னவங்க. இப்போ அதுதான் அமித்ஷா கேட்டார், ஏன் எங்கள் கூட நின்னவொன்னே 18.4 வச்சுருந்தான், அண்ணாமலையை விட்டு தான் இந்நேரம் எங்களுக்கு 25% ஓட்டு வந்திருக்கோம். அப்போ இந்த 18%க்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துருங்கிறாங்க. ஆமாம், நீ 19 தானே வாங்கினா, இந்த ரெண்டுத்துக்கும் கால்குலேட் பண்ண நீ எனக்கு அது கம்மி பாதி கொடுனாங்க. அது முடியாதுன்னொடனே இப்போ உனக்கு கடைசி வாய்ப்பாக 134 தொகுதி முடியுமா முடியாதா? முடியலைன்னா என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியே போகணும் அமித்ஷா அவர்கள் வெளியே எடுப்பாரா, இல்லை மிரட்ட வச்சு ரைடு அனுப்பி நீ இருந்துதான் அவன் ஒரு வழியே இல்லைங்கிற மாதிரி? வருந்தே தாங்க. நீங்கள் என்ன கைப்பற அம்மா மாதிரி ஒரு சுத்தமான புரட்சி தலைவர் மாதிரி கைப்படாத கறங்கலாம். நீங்கள் அம்மாவே மிரட்டப்பட்டு தான் அந்த வழக்கு போட்டு தான் அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கினாங்க. ஆல்மோஸ்ட் சூசைட், இன்சுலின் எடுக்காமல் தீர்ப்பு இப்படி மாறி வருதுன்னு நீதிமன்றத்தையே ஒரு மத்திய அமைச்சகம் போய் மிரட்டுது. அப்படி இருக்கும்போது இதை மிரட்டுறது எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு? மினிஸ்ட்ரி வந்து நீதிமன்றத்தை 14 கேள்வி கேட்டு ஜனாதிபதி மூலியமா லெட்டர் அனுப்பலையா? உச்சபட்ச அதிகாரம் கொண்ட. அதனால் பிஜேபி எந்த எல்லையும் தாண்டுவாங்க. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அவங்களுடைய ஒரே இலக்கு. அதுக்கு என்ன வேலையை பார்க்கணுமோ எவ்வளோ தூரம் இறங்கி போவாங்க. எடப்பாடி தூக்கி கூட்டணி ஒத்துக்கலாம், திகார் ஜாரியில் கூட வைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதுதான் கேட்டார் முந்தானே, ஐயோ நடவடிக்கை அடிப்படை ஆதாரம் நீ முதல்ல குற்றச்சாட்டு கவர்னர்கிட்ட கூடியா குத்தியா? நீ திமுக எடுத்து ஊழல் குற்றச்சாட்டு பதிவு பண்ண மாட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், ஆனால் நாங்களே வரணும் எல்லாம் பண்ணி உங்ககிட்ட கையில் வந்து அவங்க செயல்பட மாட்டேங்கிறாங்க. நீ எதுவும் செயல்பட மாட்டேன்ற, எதுவுமே பண்ண மாட்டேற. என்னது முத்துக்கு நீ வந்து அதிமுக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுற? அமித்ஷா கேட்ட கேள்வி. அம்மையார் இருந்தால் ஏற்றிருப்பாங்களா? ஏற்றுருவியா? விட்டுருவாங்களா? ஓகே. ஆனால் இவர் போய் ஓப்பன் சொல்ல போய் ஸ்டாலினை பார்த்தது, ஸ்டாலினை போய் பார்ப்பீங்க. இது என்னையா இது எங்கள் இந்த கலாச்சாரம்? இன்னமும் நீங்களாம் திமுக எங்ககிட்ட வரும்போது மட்டும் திமுகவை அடி ரைடு பண்ணி இடி பண்ணு, அதை வருமான வரி இன்கம் டேக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஐடி பண்ணுன்னு. ஆனால் உங்களுக்குள்ள எல்லாம் அன்கோவாதானியாக இருக்கிறீங்க. முதல்ல கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் முடியாது அப்படின்னு. அப்போ பாஜக அமித்ஷாவும் இப்படி செய்ததில் எந்த தவறும் கிடையாது. அமித்ஷா அந்த அவரோட பாயில் கரெக்டு தான். அப்புறம் கவர்னர் விட்டு மிரட்டினாங்க நேற்று. சும்மா ஊழல் குற்றச்சாட்டுக்கு போயிட்டு யார் போனாங்க பாருங்க, சிவி சண்முகம் அத்தனை பேரை உட்கார வச்சு கவர்னர் எல்லாம் உள்ளே போய்ட்டு உங்களுடைய ரெக்கார்ட்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க கவர்னர். அவங்க மேலே இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தால் உங்கள் மேலே எவ்வளோ இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒழுங்கு மரியாதை போய் அங்கே போய் சாஸ்திராங்கமாக நமஸ்காரம் பண்ணுவா. இல்லைன்னா உனக்கு முதல்ல பர்மிஷன் கொடுத்துருவான்ட்டார். யாருக்கு? எடப்பாடிக்கு. உன் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கட்ட பஞ்சாயத்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. சட்ட பஞ்சாயத்துலாம் வேலுமணி மேலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. யார்? ஜெயராமன் கட்ட பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காரு, சட்ட பஞ்சாயத்துன்னு இருக்காரு. அதெல்லாம் தட்டி நான் அவதான விஜய் பர்மிஷன் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காரு. யார்? கவர்னர் அனுமதி கொடுக்காதனால தான் இது வரைக்கும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல திமுகவில். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த சிபிஐ வழக்கையும் வந்து பிஜேபி கையாளுது. இப்போ வந்து இதுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயங்க, அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ரக்ஸ்தோர் தலைமையில் மானிட்டர் நினைக்குது. அதாவது அந்த இன்சிடென்ட்டுக்கு யார் தலைவர்? கேப்டன் யார்? கேப்டன் ஆஃப் த ஷிப் யார்? விஜய். கூப்பிட்டு விசாரிப்பாங்கள்ல, நீ ஏன் தாமதமாக வந்த, நீ எதுக்கு உள்ளே போய் உட்காந்து? சாதாரண ஒரு விசாரணை. சாதாரண விசாரணை அது. விசாரணை 41 பேர் கொலை, ஆக்சிடென்ட் கிடையாது, கொலை. திட்டமிட்டு உன்னுடைய பப்ளிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, உன்னுடைய இதை வந்து திட்டமிட்டு நீ படம் ஷூட்டிங்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு அதுக்குள்ளே. அதில் வந்து வெறும் விஜய் மட்டும் உள்ளே போக மாட்டார், தம்பி செந்தில் பாலாஜியும் உள்ளே போவார். இல்லை, பல பேர் வந்து பாஜகவுடனான அதிமுக இணைஞ்சு பயணிச்சுன்னா நமக்கு எப்படியா ஓட்டு விழும் இந்த மாதிரி ஒரு கட்டணம். பிஜேபி அதிமுகவுக்குள்ள பல பேர் வந்து ஆக்டிவா இல்லாத காரணம் இப்படியா இல்லைங்க. அதெல்லாம் அதிமுக ஒவ்வொருத்தரும் பிஜேபி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்க. மாநில எதிர்த்து புரட்சித் தலைவர் ஃபார்முலா தான். கடைசி வரைக்கும் மத்திய அரசை வந்து எதிர்க்கவே இல்லை அவர். அம்மா இந்திரா காந்தி இருந்த போது சரி காங்கிரஸில்
ராஜீவ்காந்தி இந்த முறை அவங்க வந்து மத்திய அரசு அம்மாவோ எதுக்கவே இல்லை. அது வந்து தலைக்கு மேலே இருக்கிற அம்மாவை தான் அப்பப்போ எதிர்ப்பாங்க. புரட்சித் தலைவரோட ஃபார்முலாவே புரிஞ்சுங்க. பொன்மன செம்மல் புரட்சித் தலைவரோட ஃபார்முலா என்னன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிற மத்திய அரசை எதுக்கக்கூடாது. தமிழ்நாட்டோட நலன் கிடைக்காது. அது நாட்டோட மக்களோட நலனும் சேர்த்தது தான் அது. அது என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு மத்திய அரசு வந்து கழுத்துக்கு மேலே இருக்கிற கத்தி மாதிரி. ஓகே, இதுதான் நம்ம வேலூர் விஸ்வநாதன் விஐடி வேந்தர் சொன்னார் என்னோட அம்மாக்கிட்ட. அம்மா மத்திய அரசு காங்கிரஸ் எதுக்கக்கூடாது. உடனே மந்திரி பதவியில் அம்மா எடுத்தாங்க. வேற விஸ்வநாதனை உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். சீட்டு பங்கீட்டில் வந்து இனிமேல் எதுவுமே வர சுமூகமாக முடிச்சிடும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து நீங்கள் 234 தொகுதியில் 134 அவங்க தாங்க 170 அடம் பிடிக்கிறாங்க. இவங்க 134 முடிச்சிக்க 100 தொகுதி எங்கள் கையில் கொடுங்கன்றது ஆல்மோஸ்ட் அமித்ஷா சொல்கிறது தான் நடக்கும். இந்த வாட்டி எடப்பாடியோட இது வந்து யாருமே ஒரு சின்ன கட்சிக்கு பார்வேந்தரோ ஏசி சண்முகமோ கிருஷ்ணசாமியோ புரட்சி எந்த கட்சியும் தேர்ந்து எதுவுமே எடப்பாடியை ஒட்டி வரலையே. பிஜேபி கூட்டணி ஒட்டி யாருமே வரமாட்டாங்களே. அப்போ அவர் எடப்பாடியை நம்பி போறதை விட என்டிஏ தலைமையிலான பாஜகவை நம்பிக்கிட்டு போகலாம், இவங்களை வச்சு ஒரு சீட்டை வாங்கி நம்ம இப்படி ரன் பண்ணலாம். எல்லாமே பாஜகவை நம்புறதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் எடப்பாடியை நம்புறதுக்கு தயாரா இல்லை சார். அவர் தான் செலவு பண்ண போறாரு, அவர் தான் இது பண்ண. யார் சொன்னது? அதெல்லாம் அதானி முகேஷ் அம்பானிட்டெலாம் பேசி ரெடியாக பணத்தை பற்றி நீ கவலைப்படாத. திமுக எவ்வளோ பண்ணுறாங்களோ அதை விட டபுளாக நாங்கள் பண்ண தயாராக இருக்கிறோம். நீ பணத்தை வச்சு வந்து எங்களை பார்க்க இடப்படாது. உன் பணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னது யாரு? அமித்ஷா வேலுமணிகிட்ட. உங்களுக்கும் சேர்த்து நாங்களே செலவு பண்ணுறோம், நீங்கள் பண்ண மாட்டீங்க இந்த வாட்டி. ஏன்னா உங்களுக்கே ஜெயிக்கிறன்ற நம்பிக்கையே இல்லையா? கூட்டணி உங்களுக்கே ஒரு எடப்பாடிக்கே அந்த ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருந்தால் தான் அவர் செலவு பண்ணுவார். அப்போ எல்லாத்தையும் கட்டி அரவணைச்சி முயற்சி பண்ணி மூவ்மெண்ட் பண்ணது பாஜக தான். பாஜக எதுக்கு பண்ணுது? திமுக மீண்டும் 2024 ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 2029 பிஜேபி ஆட்சி இதில் கிடையாது. திமுக ஒழிச்சு கட்டுவாங்க பிஜேபியை. அவங்களுடைய சுயநலத்துக்கோசம் தான் அவங்க 2026 திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இல்லை, இது சுயநலமாக பார்க்கணுமா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஆக்டிவாக செயல்பட மாட்டேங்கிறார், யாரோ ஒருத்தர் வந்துட்டு போங்கிறத நம்ம அப்படி பார்க்கணும். அப்போ அதுதான் அவங்க 2 பஸ்ஸு செங்கோட்டையன் அமிச்சாங்க. தாவேக்காக்கு செங்கோட்டையன் அமிச்சது யாரு? அவங்க தான், பிஜேபி. ஆமாம், அமிச்சு எடப்பாடிக்கு ஒரு ஷேர் கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, எடப்பாடி ஒத்து வரலன்னா நாங்கள் தனித்து கூட போட்டிடுறோம், ஆனால் தாவேக்கா வெற்றி பெறணும், திமுக வரக்கூடாது. எந்த சூழ்நிலையும் மீண்டும் திமுக வரக்கூடாது. அந்த முடிவில் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒத்தாச்சு இருந்தால் தான் திமுக ஆட்சி மீண்டும் 2026 வரக்கூடாது. ஆனால் இன்னையோட கருத்து கணிப்பு இவங்க எல்லாம் எப்பப்போ திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இவங்க ஒவ்வொரு வாட்டியும் பிரிந்து கிடக்கிற கட்சி எப்போ 3ஆக பிரியுதோ, எப்போ 4ஆக பிரியுதோ, 2ஆ இல்லாமல் 3ஆக பிரியும் போதெல்லாம் அதுக்கு அட்வான்டேஜ் எடுக்கிறது எதிரானா திமுக தான். அதனால தான் இருமுனை போட்டி விரும்புகிறார் அமித்ஷா. ஒன்று திமுகவும் இல்லை அதை சார்ந்த கூட்டணி திமுக இருப்பவர்கள் எங்களோடு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா திமுக 3ஆவது அணின்னு பாரு. இன்னைக்கு லைலா கலை கருத்து கணிப்பு எல்லா கருத்து கணிப்பும் திமுக தானே எட்ஜஸ்டில் முன்னிலையில் இருக்குது. ஆனால் மாணிக் தாக்கூர் நேற்று கூட சொன்னார்ப்பா, திமுக மட்டும் எட்ஜஸ்டில் இல்லை, காங்கிரஸ் கூட்டணியோடு இருந்தால் தான் திமுக வெற்றி பெறும்ன்றதை தெளிவுபடுத்தியிருக்காரு. அவங்களும் கூட்டணி நாங்கள் வந்து சும்மா சாமியார் கிடையாது, நாங்கள் இது கிடையாது, நாங்களும் கூட்டணி மந்திரி சபையில் இடம் பெறுவோம். அதுக்கான கட்சி நேற்று செயற்குழு பொதுக்குள்ள தீர்க்கதரிசி டிடிவி சார் அதை தான் சொன்ன பதிவு பண்ணார். எங்களுடைய கட்சி ஆட்சி கூட்டணி இருக்கிற கட்சி வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறுற கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்ற டைரெக்டாகவே சொல்லிட்டார். அது யார்? தாவேக்காவோட இப்போ ஆட்சியில் பங்கு கொடுத்து திமுகவும் சொல்லலை, அதிமுகவும் சொல்லலை. அப்போ இவங்க தான் சொல்கிறாங்க அந்த கட்சியோட போக போகிறோன்னு தெளிவாக இண்டிகேட்டர் போட்டு காமிச்சார். அதை கூட நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. தீர்மானத்தை அப்படி லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போவார் யார்? டிடிவி சார். அவருக்கு இன்னைக்கு அமித்ஷா ஒரு நேற்று நிர்பந்தம் பண்ணதா தான் கேள்வி. இப்போ 2 பேர் தான் வந்து அதிகார பங்கு கொடுப்பேன். ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி. பாஜக அது அதிமுக பிளஸ் அதிமுக எதிர்த்திருக்கு, திமுக எதிர்த்திருக்கு. நீங்க இப்படி எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்டிஏ கூட்டணியில் கூட அதிகார பங்கு தரேன்னு இருக்காங்கன்னு சொல்லுவார் டிடிவி. பல்டி அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தீர்மானத்தை போட்டு வச்சிருக்காரு அவர். இல்லை, அப்படி அதிகார பங்கு கொடுக்கும் பட்சத்தில் ஒருவேளை தொங்கு சட்டசபை அமித்ஷா கணிச்சு தான் அந்த மாதிரியான முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காரா? ஏன்னா நயினார் நாகேந்திரன் சொல்றாரு எங்கள் என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் தமிழ்நாட்டில் இவர் தான் முதல்வர்னு சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் கூட்டணி ஆட்சி தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கெலாம் வாய்ப்பே இல்லை, அமைச்சர் பதவியெல்லாம் கூட்டணி. ஒரே விஷயங்க, நயினார் நாகேந்திரன் வந்து பாரதிய ஜனதாவோட மத்திய அரசோட ஏஜென்ட் கிடையாது. அவர் வந்து எடப்பாடி அண்ணனோட ஏஜென்ட். அந்த பதவியை பாரதிய ஜனதா கொடுக்கல அவங்களுக்கு. இவரோட அழுத்தத்தின் காரணமாக நான் அண்ணாமலையை தூக்கிட்டு அண்ணன் எடப்பாடியோட சிபாரிசில் வந்தவர். அவர் அண்ணன் எடப்பாடிக்கு பக்கவாதியம் வாசித்து தான் இருக்கணும். வாசிக்கிற வரைக்கும் தான் அவர் தலைமை பதவியில் இருப்பார். அவர் பக்கவாதியத்தை வாசிக்கிறதை நிறுத்திட்டார் எடப்பாடிக்கு. அவரே அண்ணாமலையே மீண்டும் வந்துடுவார். ஆனால் இது எல்லாமே பாஜகவுக்கும் தெரியும், கண்டிப்பாக தெரியும். அண்ணாமலை பேரை உச்சரிக்கும் போது, ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போது, பொதுக்கூட்டத்திலையும் சரி, அமித்ஷா கலந்துக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் பாருங்கள்,
அந்த கூட்டம் கைத்தட்டல் அடங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் முடியுது. அண்ணாமலை மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக பிஜேபியில் திகழ்ந்தார். ஆனால் நயினார் நாகேந்திரன் அப்படி இல்லை. அப்போ சட்டசபை தேர்தலுக்கு அப்புறம் அங்கே தொங்கு சபை விழுந்துச்சுன்னா அதிகார பங்கில் வரும்போது அதுதான் மீண்டும் அண்ணாமலை இல்லை, entry கொடுப்பாங்களான்னு அவங்க அப்படிலாம் இல்லை. எடப்பாடியை முதலமைச்சராக்க இந்திய கூட்டணி தயாராக இல்லை. ம். அவங்களே ஒரே சாய்ஸ் யாருன்னா அண்ணாமலை தான். அதனால தான் அண்ணாமலைக்கு மத்தியில் பதவி கொடுக்காம ஐடியில் கையில் வச்சு இவனுக்கு முதலமைச்சராக போகிறேன், நீ எதுக்குடா இதெல்லாம் அவசரப்படுறேன்னு கேட்டு தான் வச்சுருக்காங்க அவரை. என்னுடைய பிஜேபியோட முதலமைச்சர் கேண்டிடேட்டா நீன்னு சொல்லி வாயை மூடி வச்சுருக்காங்க அவரை. ஓகே, அப்போ எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ தூக்கி அப்போ பயன்படுத்தலாம் இல்லை. கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் வரும்போது எடப்பாடி ஒதுக்கப்படுவார். இப்போ நேற்று மிரட்டின மாதிரி நிர்மலா சீதாராமன் கூட்டு மிரட்டிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ அதே பதிவு தானே இப்போ நேற்று அமித்ஷாவே கூப்பிட்டு மிரட்டிட்டார். யாரை? வேலுமணி சமாமணியும். வேலுமணி அதோட வேலுமணி நீ டபுள் கேம் ஆடுற வேலுமணி ஃபஸ்ட்டு நீ தான் உள்ளே போகிறதுக்கு யாரில்லன்னு சொல்லிட்டாரு. அதனோட அவன் பையன் தான் பாருங்க, யார்? வேலுமணியோட அண்ணன் பையன். அவன் தான் அந்த விவேக்குன்னு எல்லாம் இந்த மீடியா கிடியா எல்லாம் பார்க்குறது அவர் தான். இவங்களுடைய அஃபிஷியல் வாரிசு அவர் தான் வேலுமணிக்கு. அவரே நேற்று வந்து வாடா போடான்னு எடப்பாடியை கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு தான் கேள்வி. எடப்பாடி அவங்க அடங்குறான், அவனுக்கோசம் நம்மளாம் உள்ளே போக முடியாது, நீ முடிவெடுங்க சித்தப்பா, நீ என்ன சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க எடப்பாடிக்குன்னு பதிவு பண்ணியிருக்காரு. சண்டை போட்டிருக்காரு சித்தப்பா கூட. இப்போ நிச்சயமாக ஒரு கணக்குங்கிறது பாஜக கிளியராக இருக்குது. அது வந்து அதிமுக வந்து வெற்றி வைக்கணும். இவனுக்கோசம் இவன் பதவிக்கு வரதுக்கோசம் நம்ம ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. இவனுக்கு ஒரு இந்த மண்டையனுக்கு ஒன்றுமே தெரியல. இவன் உரிமையில் பேசியிருக்காரு. யார்? அந்த விவேக்குன்றவர். இதுதான் அஃபிஷியலாக நீங்கள் விசாரிச்சு பார்த்துங்க. அதனால் பாரதிய ஜனதா வந்து மீண்டும் வெற்றி பெறத்துக்கான எந்த எல்லைக்கும் போக தயாராகிட்டாங்க. அதுக்கு தவறு இல்லைங்கிறீங்க? தவறு இல்லை. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இன்னைக்கு இருக்க சூழலுக்கு அது பாஜக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. யார் வருவான்? எது இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கிற வேலையை யாராலையும் ஒரு உண்மையான தொண்டன் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அம்மா வழி வந்தவர்கள், புரட்சித் தலைவர் தலைமை ஏற்றவர்கள் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதிமுகவை மீட்போம்னு சொல்லி தான் அமமுக இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அமமுக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தின் கொள்கை கோட்பாடே மறந்துட்டு அதிமுக அழிக்கிற வேலையை இவங்க திமுக கூட போய் அண்ணன் ஓபிஎஸ் 2 ஃபார்மில் கொடுத்து எழுதுறாரு. என்னன்னு, நம்ம திமுக கூட்டணிக்கு செல்லலாமா தாவேகா கூட்டணிக்கு செல்லலாம்னு மாவட்ட செயலகத்தில் ஃபார்ம் கொடுக்குறாரு. இது மன்னிக்க முடியாத குற்றம் இல்லையா ஓபிஎஸ் அண்ணன் பண்ணது? இவ்வளோ நாள் அவர் மேலே மதிப்பு மரியாதை வச்சிருந்த தொண்டர்களுடைய நிலைமையை சிந்திச்சாரா? இவர் சொந்த சுயலாபத்துக்கோசம் பாசியத்தில் இவர் முதலீடு போட்டிருக்காரு. அந்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கோசம் தானே அங்கே போய் மண்டிட்டார் திமுக கிட்ட போய் தளபதி ஸ்டாலின்கிட்ட. தப்பு இல்லையா? அதிமுக போகலாமா தாவேகாவுக்கு போகலாமான்னு கேளு. இது கேட்டதே தப்பு. அன்னையோடு அண்ணன் ஓபிஎஸ் மேலே அந்த மரியாதை தொண்டர்கள் மத்தியில் போயிடுச்சு. நிச்சயம் சார். நன்றி. வரக்கூடிய காலங்களில் அது இந்த உத்தி எவ்வாறு கையாண்டு என்டிஏ கூட்டணியை வெற்றியை சூடா என்பது தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெறுவதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.